என்னோட பேரு பிரபா. நான் இங்க டார்கெட் மாஸ்டர்ஸ் அகாடமில ரீசென்ட்டா குவைத் வின் பண்ணியிருக்கேன். அ நானு நெறைய ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன். பட் டார்கெட் அகாடமி வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டா தோணுச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க படிச்சு நல்ல ஒரு ஹை பெர்சன்டேஜ்ல அவங்க மார்க் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எங்க பிரின்சிபல் மேமும் இந்த டார்கெட் அகாடமி படி அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒரு ஹெல்ப்பிங்கோட நான் இங்க வந்தேன். இங்க வந்துட்டு ஜோயல் சார் இருந்தாங்க. அவங்களோட நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அ மோர் தென் 5000 கொஸ்டின்ஸ் மேல இங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி குடுப்பாங்க. பிளஸ் வந்துட்டு தியரியும் நெறைய சொல்லிக் குடுப்பாங்க. தியரி பேசிக் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, லாஸ்ட் பிரையாரிட்டி, மெயின் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. நானு எக்ஸாம் எழுதும்போது கூட எனக்கு வந்து தியரி, அவங்க டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா நெறைய அந்த நோட்ஸஸ் எல்லாமே எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அவங்க குடுத்திருந்தாங்க. ரீசென்ட்டா அவங்க வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்றாங்க, எந்தெந்த கொஸ்டின் வருது எல்லாமே வந்துட்டு அவங்க அடிஷனலா வந்து ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா கோச்சிங், எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு ஒரு அ பேமெண்ட்ட விட அதிகமா வந்து நம்ம படிக்கிறதுக்கான சான்சஸ் இங்க இருக்கு. எக்ஸ்ட்ராவா 1 ஹவர், 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து படிச்சா கூட அவங்க வந்து ரீசென்ட்டா எக்ஸாம் ரொம்ப ஃபீஸஸ் எல்லாம் அதிகமா வாங்குறது கிடையாது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இன்னைக்கு குவைத் வின்னரா இருக்கிறேன் அப்டின்னா, இந்த டார்கெட் நர்சஸ் அகாடமி தான். ஆ ஸோ இன்னும் நெறைய பேர் வந்துட்டு எந்த இது எடுக்கணும் அப்டின்னு வந்துட்டு கன்ஃப்யூஷனா இருப்பீங்க. பட் நீங்க கண்ண மூடிட்டு செலக்ட் பண்ணலாம் டார்கெட் அகாடமி. ஏன்னா வந்துட்டு எனக்கு நாலேட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரா தான் இருக்கும். ஆனா நான் வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப டவுட்டோட இருக்கிற பிள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணி வின்